கனடாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் சுகாதார பாதுகாப்பை பெறும் முறை அரசாங்கத்தால் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவித்துள்ளது. செலவுகளை புரிந்து கொள்வதற்கும் சில சலுகைகளை பெறக்கூடியவர்களை கட்டுப்படுத்துவதற்குமான தீர்மானம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். புகலிட கோரிக்கையாளர்களுக்கு சுகாதார பாதுகாப்பை வழங்கும் அமைப்பு அதிக நிதியை கோருவதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொய்லிவ்ரே தெரிவித்துள்ளார். கனடாவில் புகலிடம் கோருவோர் இடைக்கால கூட்டாட்சி சுகாதார திட்டத்தின் மூலம் மருத்துவ உதவியை பெறுகிறார்கள். இந்த திட்டம் மருத்துவர் வருகைகள், மருத்துவமனை பராமரிப்பு, ஆய்வக பரிசோதனைகள், பல் பராமரிப்பு, பார்வை பராமரிப்பு, ஆலோசனை மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் போன்ற சில கூடுதல் சேவைகளை உள்ளடக்கியுள்ளது. 2028 முதல் 2029 ஆண்டுக்குள் இந்த திட்டத்திற்கு $1.5 பில்லியன் செலவாகும் என சமீபத்திய அறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டுகிறது. அத்துடன் நிராகரிக்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களுக்கு உயிர்காக்கும் சிகிச்சை தேவைப்படின் அது வழங்கப்பட வேண்டும் எனவும் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் விரும்புகின்றனர். இந்த திட்டம் குறித்த அறிக்கைகளை அவர்கள் ஆண்டுதோறும் நாடாளுமன்றத்தில் வினவுகின்றனர். இவ்வாறு இருக்க மே 1 முதல் புகலிடம் கோருவோர் சில கூடுதல் சுகாதார செலவுகளில் 30% மருந்து சீட்டுகளுக்கு ஒரு சிறிய கட்டணத்தையும் செலுத்துவார்கள் என அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.